ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மாலை நேரத்துல கூட சுவாமி, ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் நல்லவராய், பெரியவராய், அதிசயங்களை செய்கிறவராய், ஆச்சரியமான விதத்துல எங்களை நடித்து வருகிறீர் சுவாமி. தனிப்பட்ட விதத்துல, குடும்பமாய் சுவாமி, சமுதாயமாய், ஆண்டவரே, தேசத்துல நீர் பெரிய காரியங்களை செய்து வருகிறீர். தேசமே பயப்படாதே, பெரிய காரியங்களை கற்று செய்வார் என்று சொல்லி எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தது போல சுவாமி. தாப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்தால் ஒழிய எங்களுக்கு விமோசனம் இல்லை சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட சுவாமி, நாங்க உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற நேரத்துல எனக்கு உங்களுடைய ஆவியானவரை தந்து, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களை திறந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உயிர் கூட்டட்டும். அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்க அதுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். கேக்குதுல நல்லா? ஆமென். கேக்குது sister. கேக்குது. சரி, சரி. இப்போ நாம 49ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? 48 அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அது அர்த்தங்களை புரிஞ்சிருக்கிறோம்னு சொல்லும்போது இட் இஸ் அ கிரேட் பிளெஸிங், ட்ரூலி அ கிரேட் பிளெஸிங். அப்போ இப்போ நாம 49ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வரும்போது இதுல முக்கியமா ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, தமக்கும் தன் ஜனங்களுக்கும் உள்ள உறவை குறித்து பேசுகிறார். தன் ஜனங்கள்னு சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களையோடும் புறஜாதியாரோடும், நாமும் புறஜாதியார் ஆக்சுவலா, இஸ்ரேல் ஜனங்களோடும் ஜென்டைல் நேஷன்ஸோடும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து தான் இந்த அதிகாரத்துல அவர் அதிகமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா இந்த அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக காண்பித்து, மேசியா மேசியாவினுடைய நோக்கம், அவர் உடைய திட்டம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், அவர் அதை எப்படி முடித்தார் என்பதை எல்லாம் கூட இதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக மேசியாவினுடைய அறைகூவல், ரட்சிப்புக்கான அறைகூவல். அவர் முக்கிய நோக்கமே ஜனங்களை ரட்சிக்க. சோ அதற்கான அறைகூவலை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது சொந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, புறஜாதியாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறைகூவலை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக இதுல கடைசியா என்ன பார்க்கிறோம்னா, சியோன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கர்த்தர் என்னை மறந்துட்டாரு. ஏன்னா அவங்க சிறையிருப்புக்குள்ள போகும்போது அவர்கள் அங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என் மேல நினைவா இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர் அவர்களை ஆற்றி தேற்றுகிறார். நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன், என் அன்பு எப்பொழுதும் உண்மையானது அப்படின்னு சொல்லி அதை கடைசியா அவர் சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதாக பார்க்கிறோம். இப்படி பகுதி பகுதியாய் இந்த அதிகாரத்துல நாம செய்திகளை பார்க்கிறோம். அடுத்ததா இந்த 49 இருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம பார்த்தோமானால் அது ஒரு பாடல். ஆக்சுவலா இத பாடல்கள்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல இது இன்னும் என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, ரட்சிப்புக்கான ஒரு திட்டத்தையும் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இதுல 53ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், மனப்பாடமாக கூட 12 வசனங்களும் தெரியும். ஏன்னா அதுல அவருடைய பாடுகளை நாம் பார்க்கிறோம். சோ 49ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் ரட்சிப்பின் எதிர்பார்ப்பு, அதாவது மேசியாவின் வரவு, ரட்சிப்பின் எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். நிறைவேறுதல் இல்ல, அவர் நம்மை ரட்சிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் அதாவது அந்த கடைசி வசனம்
அந்த 12 வசனம் தான் அந்த அதிகாரத்துல இருக்கு. அந்த அதிகாரத்துல ரட்சிப்பின் அறிவிப்பை பார்க்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சால்வேஷன், ஆன்டிசிபேஷன் ஆஃப் சால்வேஷன், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சால்வேஷன். 54 55ல இன்விடேஷன் டு சால்வேஷன், அதாவது ரட்சிப்பதற்கு அழைப்பு. இப்படி 3 காரியங்களை பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு, அறிவிப்பு, அழைப்பு. இப்படி 3 காரியங்களை இந்த 55 49லிருந்து 55 அதிகாரங்கள்ல நாம் காண்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்போ முதல் வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த முதல் வசனத்துல நாம முதல் வார்த்தையே என்னன்னு பார்க்கிறோம்னா, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். நாம் ஏற்கனவே 41ஆம் அதிகாரத்துல பார்த்தபடி தீவுகள் என்று சொல்லப்படுகிறதற்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, தூரத்தில் இருக்கிற தன் ஜனங்கள், அதுதான் அர்த்தம். டிஸ்டன்ட் லேண்ட் அப்படிங்கிறது தான் தீவுகள்ங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ இங்க வந்து உண்மையாவே தீவுகளில வசிக்கிற ஜனங்களும், இஸ்ரேல் தேசத்தை விட்டு தூரத்தில் இருக்கிற ஜனங்களும் இதை கவனிங்க, செவி கொடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல மேசியாவை குறித்து சொல்கிறார். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அப்போ அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்றெல்லாம் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் யோசேப்புக்கு சொன்ன தரிசனத்துல, லூக்கா 1ஆம் அதிகாரம் மரியாளுக்கு சொன்ன தரிசனங்களில இதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய பெயரை சொல்லி அந்த பெயருக்கான அர்த்தத்தையும் சொல்லி நாம் இங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினதை பார்க்கிறோம். அவருடைய தாயின் வயிற்றிலே இருக்கையில் கர்த்தர் என்னை அழைத்து. அப்பவே, ஏன்னா அந்த வித்தே என்னது? பரிசுத்த வித்து, ஆவியினால் பிறந்த வித்து. சரீர பிரகாரமாய் இருக்கக்கூடிய அந்த வித்து அல்ல, பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். அதனால அந்த அழைப்பை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு இதுக்கு அடையாளமா என்ன சொல்லலாம்னா, மேரி அத எலிசபெத்தை போய் மரியாள் விசிட் பண்ணும்போது எலிசபெத் சொல்லுவா, என்னுடைய கற்பத்துல என் பிள்ளை துள்ளிற்று, பரிசுத்தாவியின் மூலமா என் பிள்ளை துள்ளிற்று அப்படின்னு சொல்லி அவளை வாழ்த்தி பாடுவா. சோ இதெல்லாம் நமக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும் போதே அவருக்கு வந்து என்னது, உருவாகும் போதே அவருக்கு ஒரு ஆவியானவருடைய அபிஷேகம், அவருடைய நோக்கம், அவருடைய அழைப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னை அழைத்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே 2ஆம் வசனத்துல என்னன்னு பார்க்கிறோம்னா, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. இந்த வாய் கூர்மையான பட்டயம்னு சொல்றத வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அதுல அர்த்தம் வந்து, அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தன் வாயில் வைத்திருக்கிறார். அதன் மூலமாய் அவர் வந்து யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், இங்கேயும் பார்க்கிறோம். இதை பற்றி அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து எபிரேயர்களையும் நம்ம வாசிக்கிறோம், எப்படி அது வந்து செயல்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம வந்து எபேசியர்ல கூட அந்த வசனம் என்னுகிற வாள், பட்டயம், சோர்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு பார்க்கிறோம், த பெல்ட் ஆஃப் ட்ரூத்ல அப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஸோ இந்த வாய் கூர்மையான பட்டயம் என்பது நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு காரியம். பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. இது என்ன கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த பட்டயத்தை அவர் வந்து பிரயோகிக்கும் போது, எப்போ அதை பிரயோகிக்கிறார்? ஊழியத்தின் போது பிரயோகிக்கிறார் இல்லையா? அவர் வெளிப்புறமாய் ஊழியத்தை செய்யும் போதுதான் அதை பிரயோகிக்கிறார். அதை எப்படி பிரயோகிக்கிறார்? அவர் அது ஒரு வியாதிக்காரனை சுஸ்தம் பண்றதுக்கு பிரயோகிக்கிறார். பெரிய ஞானவான்களோடு பேசி ஆழமான அர்த்தங்களை, ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்களை அறிவிக்கிறதற்கும் இன்னும் இயற்கையின் கடல் சீற்றங்களை,
இன்னும் இயற்கையான என்ன இயற்கையின் கூப்பிடாத 8:15 தான் முடியும் இயற்கையின் புதன்கிழமை. காரியங்களை கட்டளையிடுவதற்கும் அவர் பயன்படுத்துகிறார். நம்ம லூக்கா 21ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா சமுத்திரத்தை இம்மட்டும் வா என்று சொல்லி அவர் நிறுத்த முடியும். கொஞ்சம் சமு குறைக்கிட்டேன், கொஞ்சம் சம்- குறைக்கிட்டேன். சமுத்திரத்தை அமைதலாயிரு என்றும் சொல்ல முடியும். இப்படி நாம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் பார்க்கிறோம். படைப்பிலிருந்தே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? உண்டாகட்டும் அப்படின்னா அது உண்டாவதாக என்று சொன்ன உடனே அது உண்டாகிறது. இப்படி அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நாம் அதிகமாய் பார்க்கிறோம். ஆனா அவர் மேசியாவா வந்தபோது அவரை அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நாம் பார்த்த காரியம், அவரை நிழலினால் மறைத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய பர்பஸோ பிளானோ எதுவுமே வெளியே தெரியல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தரிசனத்திலேயே அவங்களோட இந்த பிறப்பின் அறிவிப்பிலேயே எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. ஆனா அதற்கான எந்த காரியமும் 30 வருஷமா தெரியாது, வெளியே வரல. For 30 years he never came out of Nazareth. He was only working with his parents. அவர் வீட்டிலேயே இருந்தாரு, அவர் வேலையே செய்தாரு. அவர் எங்கேயுமே போய் அந்த 30 வருஷம் அப்படி இருக்கிறதுன்றது கஷ்டம் இல்லையா? நான் தான் 12 வயசுல அவர் சொல்லிட்டாரு. 12 வயசுலயே கொஞ்சத்தை வெளிப்படுத்தினார். ஆனா அதற்கு பிறகு அவர் அதை பற்றியே வெளியே பேசல, அவர் எதையும் அறிவிக்கல, அதற்கான அடையாளங்களையும் செய்யல. ஏற்ற வேளையில அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி அதற்காக 40 நாள் உபவாசம் பண்ணி ஆவியானவருடைய துணையோடு பலத்தோடு அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். இது நமக்கு நல்லா தெரியும். சோ அந்த நாட்கள்ல அவர் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, அவர் துலக்கம் பண்ணுகிறார். ஷார்பன், ஒரு ஷார்பன் ஆரோவா அவரை ஷார்பன் பண்ணி தமது அமரா தூணியில மூடி வைத்தார். So he was prepared during these years. Earthly, he was fully divine, he was fully human. இதுக்கு அடையாளம் இதுதான். அந்த ஹியூமனா இருக்கும்போது அவருடைய டிவைன் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு விசேஷித்த கிரேஸ் வேணும். பட்டுன்னு நான் யார் தெரியுமா, நான் கூப்பிட்டேன்னா இப்படி ஆயிருமாக்கும் அப்படின்லாம் அவருடைய பவரை காட்டுறதுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அவர் ஹியூமன், உடனே அந்த மாதிரி சோதனைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா அந்த அளவுக்கு he must have a deep insight and he must have a very clear discernment and patience to handle the situation. So அதுக்கு தான் இந்த 30 வருஷமும் கர்த்தர் அவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருடைய அம்பை துலக்கமான அம்பாக்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது he was preparing him, he was actually sharpening him அப்படிங்கிறத நாம இந்த பகுதியில பார்க்கிறோம். 3ஆம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் இப்ப மேசியாவை பார்த்து பேசுகிறார். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இப்போ இந்த அந்த தேசத்து மக்களையும் குறித்ததா இருக்கும், இயேசு கிறிஸ்துவையே குறித்ததாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ என் தாசன்னா இயேசு கிறிஸ்து மேசியாவை குறித்தது. தாசன் என்ற வார்த்தைக்கு சர்வன்ட்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த அதிகாரங்கள் எல்லாமே இட் இஸ் கால்ட் அஸ் சர்வன்ட் சாங்ஸ் ஆஃப் த சர்வன்ட். அடுத்தது இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். இது தீர்க்கதரிசி அவரை குறித்து அவர்கிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். அதாவது நான் செய்யற வேலை எல்லாமே நான் இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரேயர் முடிச்சுட்டு தான் நான் வரேன். ப்ரேயர் டைம்ல சொன்னாங்க, எவ்வளவோ வருஷம் நான் இந்த மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா பேசிக்கா ஒரு வசனமோ ஒரு சத்தியமோ பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேன். கேட்டா
அவங்களுக்கு அது ஞாபகமே இல்லை. இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க வந்து சர்ச்சில் வந்து யூத் மினிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க வந்து சொன்னது எதுவுமே ஞாபகத்துல வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னதை பார்க்கிறேன். இந்த வாசனம் மாதிரிதான், விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் வியர்த்தவுமாய் என் பலனை செல அப்படின்ற மாதிரி அங்க அவங்க ஃபீல் பண்ணாத மாதிரியே தான் இங்கேயும் நாம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ அந்த மாதிரி உனக்கு ஒரு காலம் ஏற்படாது. ஏன்னா சகல பிரயாசத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. கர்த்தர் அதற்கான கனத்தையும் அதற்கான பலனையும் நிச்சயம் தருவார். இதுதான் நமக்கு வந்து அவர் சொல்லி இருக்கிற நிறைய வசனங்கள். அதன் மூலமாய் நாம் அதை வந்து நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். சோர்வுங்கிறது எல்லாருக்குமே வரும். மனுஷரா இருக்கிற அனைத்து பேருக்கும் சோர்வு வரும். அது ஏன் நான் மனுஷரா இருக்குன்றவங்களுக்குன்னு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவும் மனுஷனா இருந்த அந்த சூழ்நிலையில அவருக்கும் சோர்வு வந்துச்சு. எவ்வளோ உங்களுக்கு நான் சொல்றேனே, நீங்க இன்னும் புரியா விடியல் பாம்பு குட்டிகளா இருக்கீங்களேன்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, அற்ப விசுவாசிகளேன்னு அவர் கேட்கறதையும் பார்க்கிறோம். இப்படி சோர்வு சலிப்பு எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போட நம்ம செய்யும் போது இப்படி ஒரு பலனே ஒண்ணுமே காணுமே, சேஞ்சே காணுமே அப்படின்றப்போ ஒரு சோர்வு வரத்தான் செய்யுது. எலியாவுக்கு கூட வந்துச்சு. அவ்வளவு பெரிய எலியா ராஜா முன்னால அப்படி அவரு பெரிதாய் சேலஞ்ச் பண்ணவருக்கு அந்த ஒரு சோர்வு வரதான் செஞ்சிச்சு. எவ்வளவுக்கு வந்துச்சுன்னா, ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு. சோர்வுன்றது எல்லாருக்கும் வரும். ஆனா இங்கே வந்து கர்த்தர் சொல்றது என்னன்னா, கவலைப்படாத அப்படின்னு நமக்கு நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கடைசி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 53 நினைக்கிறேன். எல்லா பிரயாசத்துக்கும் அங்கக்கு பலன் இருக்கு. நீதிமொழிகள்ல சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. இங்க வந்து நீங்க செய்கிற காரியமெல்லாம் வீணா போகாது, அதற்கான பலன் உண்டு அப்படின்னு அவர் சொல்வதை பார்க்கிறோம். அவருக்கே அப்படி ஒரு சந்தேகம் வந்தது, நான் வீணான ஓட்டத்தை ஓடுகிறேனோ அப்படின்னு அவர் கேட்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ வி ஹாவ் டு, எப்பப்பெல்லாம் சோர்வு வருதோ ஒரு வசனத்தின் மூலமாக நம்மை நாமே என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் நம்முடைய ஊழியத்துக்கு தகுந்த பலனையும் மகிமையையும் கட்டாயமும் தருவார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ நாம இதற்கு வந்து கீழ்ப்படிந்து அவருடைய வேலையை செய்வதுதான் நமக்கு இருக்கிற ஒரே காரியம். அடுத்ததா 5ஆம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்து இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இப்ப யாக்கோபு அப்படின்னும் போது ஒரு எத்தன். அவர் யாக்கோபுன்னு சொல்றது வந்து அவரை மாத்திரம் குறிப்பிடல, அவருடைய கோத்திரத்தாரையும் மாத்திரம் குறிப்பிடல, அவருடைய சந்ததிகளாகிய நாம் எல்லாருமே ஓரளவுக்கு கர்த்தரிடத்திலையும் மற்றவர்களிடத்திலையும் உண்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த உண்மையற்ற ஒரு பாவ நிலைமையை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்தி, ஆனா மேசியா மூலமாக நமக்குள்ள அந்த மறுரூப ஒரு அனுபவத்தை கட்டளையிட்டு நம்மை அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவருடைய தாசனாக என்னை உருவாக்கினார். தன்னுடைய தாசனாக நம்மையும் உருவாக்குகிறார். இஸ்ரவேலோ சேராத இவ்வளவு செய்தாலும் இஸ்ரவேலோ சேராத போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன். கொஞ்சம் பேர் தான் இந்த உருவாக்குறதற்கு தங்களை விட்டு கொடுப்பாங்க. எப்பவுமே பேட்ரிக் ஜாஷோ ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல சொன்னது, 3 களிமண் உருண்டை இருந்துச்சான். ஒரு களிமண் உருண்டை, ஒவ்வொரு களிமண் உருண்டையையும் ஒரு மாதிரி பதப்படுத்தி ஏதாவது ஒரு பயனுள்ள பொருளா மாற்றணும்னு அந்த கொய்யவன் வந்து அதுல இருக்கிற கல்லெல்லாம் அப்படி லேசா எடுத்த உடனே களிமண் உருண்டை சொல்லிச்சான், ஐயோ எனக்கு இது ரொம்ப வலிக்குது, வேண்டாம் வேண்டாம் நான் செய்ய மாட்டேன், என்னை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அது சொல்லிருச்சான். அப்ப அதை தூக்கி வீசிட்டாரு. அது அப்படியே மிதிப்பட்ட ஒரு மண்ணாய் போயிற்று, வீணாக போயிற்று. 2வது உருண்டைய கல்லெல்லாம் அது அதோடைய முடிவை பார்த்து 2வது உருண்டை கல் எடுக்கிற வரைக்கும் பேசாம இருந்துச்சு.
இவர் கல்லை எடுத்த உடனே என்ன செஞ்சாருன்னா நல்லா குழைச்சு அதை சூடுபடுத்தினார். அனல் படுத்தினாதான் அதை அப்படியே ஒரு உருவாக்க முடியும். அதற்கு அது இணங்க மாட்டேன்ருச்சு. அதை தூக்கி போட்டார். ஆனா மூணாவது இவங்க ரெண்டு பேருடைய முடிவையும் பார்த்து அது எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்த போது அது அழகான ஒரு வாசாக மாற்றப்பட்டு ஆலயத்துல வைக்கும்படியான ஒரு உன்னத இடத்தை அது பெற்றது. இவர்கள் எல்லாரும் தெருவில் மிதியுண்டு போகிற ஒரு நிலைமை. ஆனா அதற்கு அப்படி ஒரு மேன்மையான நிலைமை. காரணம் அது பொறுமையா சகித்தது. அவங்க அந்த உருவாக்குகிற அந்த ப்ராசஸ்க்கு தன்னை விட்டு கொடுத்தது. இன்றைக்கு நமக்கு இதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இஸ்ரவேலோ சேராத போகிறது. அங்க முதல் பகுதியில பார்க்கிறோம், கற்பத்திலிருந்தே தன்னுடைய தாசனாய் அவர் மாறும்படி அவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு நடந்தது. ஓடி போனாரு, பயந்தாரு, ஏமாத்தினாரு, என்னென்னமோ செய்தாரு. அங்க அவர் ஏமாற்றப்பட்டார். எவ்வளோ ஒரு பெரிய முக்கியமான இடத்துல ஒரு சம்பவத்துல அவர் ஏமாற்றப்பட்டாரு. அப்புறம் அவன் மாமா அவரை ஏமாத்தினாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது தான் செய்யற காரியம் எப்படி மற்றவங்களுக்கு இருக்கும்னு. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிற, அவருக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை எல்லாம் கூட நாம இப்படி பொருத்தி பார்த்தோமானால் நமக்கு நிறைய காரியங்கள் விளங்கும். நம்ம எதை சரி செய்யணும், எதை சரி செய்ய வேண்டாம், அப்படி எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இப்படி நம்ம அதுக்கு இசைந்து போனாதான் இது நமக்கு புரியும். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஏன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த ப்ராசஸே வேண்டாம், நான் இப்படி எல்லாம் அவமானப்பட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு விட்டு அப்படி போறவங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது. ஆனாலும் கர்த்தர் இவர்களை நேசித்து அவர்களை கனப்பண்ணுகிறார். அவர்கள் என் பலனாய், தேவன் அவர்களுக்கு பலனாய் இருப்பார்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். அதாவது இவ்வளோ பெரிய வேலைக்கு வெறும் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற மக்களுக்கு, யூத ஜனங்களுக்கும் இஸ்ரேல் கோத்திரத்தாருக்கு மாத்திரம் நான் இதை செய்யறதுக்காக உன்னை அனுப்பல மேசியாவாக. உன்னை மேசியாவாக எதற்கு அனுப்பினேன் என்றால், பூமியில் உள்ள உலகத்தின் கடைசி பரியந்தமும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நீர் ஒளியா இருக்கணும், நீர் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொல்லிதான் உலக இரட்சகராக நம் ஆண்டவரை மேசியாவாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஸோ சச் இஸ் அ கிரேட் பர்பஸ். நமக்கு நல்லா தெரியும், சிலுவையில் அதை அவர் செய்து முடித்தார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த ஜனங்களையும், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த ஜனங்களையும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவர் திரும்ப வரும் வரைக்கும் வரக்கூடிய ஜனங்களையும் ரட்சிப்பதற்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் உள்ள நாமத்தை அவருக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு மேலும் உள்ள எந்த இடத்திலும் அவருக்கு இருக்கிற மகிமை, அவருக்கு இருக்கிற நாமத்தின் வல்லமை வேற எங்கேயும் யாருக்கும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவருக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அவ்வளவு பெரிய பர்பஸ்க்கு தான். கடவுளுக்கு சமமா இருந்த அவரை இப்படி ஒரு பாடுக்கு அனுப்புறார். இது ஈஸி ஜாபே இல்லை. அவர் எவ்வளவு பாடுபட்டாருன்னு நம்ம படிக்கத்தான் போறோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும், இன்னும் வசனங்களின் மூலமா நம்ம படிச்சுக்கிட்டே வரப்போறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் எதற்காக அப்படி அனுப்பினார் என்றால், இந்த உலகத்தையே, மனுக்குலத்தையே ரட்சிக்கும்படியாக. இந்த ஒரே பாவம் இவ்வளவு தூரம் மனுக்குலத்தின் மேல சாபமாய் மாறியது. அந்த ஒரே கீழ்ப்படிதலினால எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட முடியும் என்பதுதான் அவருடைய ரட்சிப்பின் செய்தி. சோ காட்ஸ் பிளான் இஸ் நாட் லிமிட்டட். ஏதோ ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு மக்களுக்கு, யாக்கோபின் கோத்திரத்தாருக்கு மாத்திரம் அப்படிலாம் சொந்தம் கொண்டவே முடியாது. இன்னைக்கும் நான் கிறிஸ்தவன், அதனால எனக்கு ரட்சிப்பு இருக்கு, நான் நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்லாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் முந்தினோர் பிந்தினோராய்
பிந்தினோர் முதினோராயும் இருப்பார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி நினைச்சுக்கிட்டே பின்னாலதான் இருப்பாங்க இங்கே பூமியில. ஆனா அநேகர் என்ன செய்வாங்க? அவரோடு கூட பரலோகத்திற்கு செல்ல ஆயத்தமாயும் தகுதியாயும் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை புறஜாதியர்களா இருப்பாங்க. அவங்க பார்ன் கிறிஸ்டியன், அதாவது பை பர்த் கிறிஸ்டியன்ஸா இருக்காம இருக்கலாம். ஆனா பார்ன் கிறிஸ்டியன்ஸா அவங்க ரீபர்த், செகண்ட் பர்த் அவங்க பெற்று இருக்கலாம். ஆனா நமக்கு அநேகர் இப்படி பாரம்பரியமாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தாங்க தான் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர்கள் என்று சொல்லி நாமே பெருமையாய் நினைத்துக் கொள்ளும் போது அது வெறுமையாய்த்தான் முடியும். சோ இதுதான் அவர் முக்கியமா இந்த இடத்துல காமிச்சு பற்றி சொல்லுகிறார். 7ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தன்னை பற்றி சொல்லுகிறார். இந்த மேசியா எப்படிப்பட்டவர் என்று பார்த்தீர்களானால் அவர் என் தாசன். அவர் எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேலின் மீட்பர், அதன் பரிசுத்தர். அடுத்தது பாருங்க, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர். இவ்வளோ பெரிய பொறுப்பு, இவ்வளோ பெரிய வேலை செய்யக்கூடிய அவரை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? பெரிய ராஜாவா தூக்கி பெரிய அவருக்கு ஒரு பொசிஷனை கொடுக்கணும். ஆனா இங்க என்ன நடந்ததுன்னா, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர், அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி. இப்படி அவரை ஒரு லோ லெவலுக்கு ஒரு he humbled himself and he was humiliated. அவரே தன்னை தாழ்த்தினார், அவர் தாழ்த்தப்படவும் செய்யப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால அசட்டை பண்ணப்பட்டார். நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதை நம்ம வாசிக்கிறோம் பல இடங்களில. நாம அவருடைய கடைசி நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு அதிகாரங்களில இந்த அவருடைய பாடுகளின் வசனங்களை பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரங்களை நாம பார்த்தோமானால் நமக்கு இது தெளிவா தெரியும். ஹவு ஹி வாஸ் ரிஜெக்டட் பை மென். அடுத்து ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவர், அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவர். சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம எவ்வளவு தன்னை தாழ்த்தினார், அவர் எவ்வளவு அன்பா இருக்கார் என்பதை நம்ம பார்க்கறோம். கர்த்தருடைய அன்பைத்தான் நாம் இதுல பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய அன்பு இருந்தா அவர் இப்படி தன்னுடைய சொந்த மகனையே அனுப்புவார். உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உண்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லும். உலக பார்வையில அந்த முந்தின பகுதியில நாம பார்க்கிறோம், அவ்வளோ தாழ்த்தப்படுறார். ஆனா கர்த்தர் கொடுக்கிற கணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அப்படிப்பட்ட இவரை கண்டு, எதனால? அவர் உண்மையுள்ள கர்த்தராக, உண்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தராக அவர் வாழ்ந்ததினால ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். பிலாத்து கூட கடைசி வரைக்கும் அவரை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை. எல்லாருமே ஏரோது எல்லாருக்குமே என்னன்னா அவரை கொல்லுவதற்கு மனசு வரல. ஏதாவது ஒரு சாக்கு கண்டுபிடிக்கணும், அவர் எப்படியாவது கொல்லணும், அதுக்கு ஒரு சாக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அவங்க எண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி பிலாத்து கடைசியில என்ன பண்ணாரு? யூதருடைய ராஜான்னு சொல்லி எழுதி வைத்தார். நான் எழுதியதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு சொன்னா இந்த அவருடைய கணத்தை அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். அவருடைய மனைவி அதற்கு துணையா இருந்தாங்க, அவருக்கு சொல்லி அனுப்புனாங்க. இதெல்லாம் அவருடைய டிஸ்டர்ப் பண்ணி அவர் என்ன பண்ணாரு? அப்படி அவரை ஏற்றுக்கொண்டார். ஆனா இன்னும் ஒரு ஸ்டெப் தன்னை ஹம்பிள் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தா பிலாத்து மனம் திரும்பி. இயேசு அவ்வளவு பக்கத்துல அவருக்கு போய் அவரோடு கூட பேசி அவருக்கு தன்னை பற்றியும் கூட சொல்லும் போது அதை கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கக்கூடியது அவ்வளோ பெரிய கேப்ன்னு தான் நம்ம பார்க்கறோம். அதாவது இப்படியே கையை பிடிச்சு அப்படியே விடுறது, கையை எழுந்து விட்டுற நிலைமை, அப்படியான ஒரு நிலைமை. கையை இறுக பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாம கை விடப்பட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அவ்வளோ பக்கத்துல ரட்சிப்பு வந்தது, அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா நாம அப்படி ஒருபோதும் அந்த நிலைமையில இருக்கக்கூடாது. நம்ம ஒரு காலத்துல ரசிக்கப்பட்டவங்க தான், ஆனா அனுதினமும் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல the power of sin still exists. அதனாலதான் நமக்கு கோபம் வருது, அதனாலதான் நமக்கு பொறாமை வருது, அதனாலதான் சண்டை வருது,
அதனாலதான் பலவிதமான தவறுகள் வருது, சோதனைகள் வருது. எல்லாம் ஆல் பிகாஸ் we are still living in the power of sin, though we have the Holy Spirit within us. அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய எக்ஸிகியூஷனுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். நம்முடைய ஃப்ளஷ் ஓவர் டேக் பண்ணிருச்சுன்னா அந்த சின்னுல நம்ம விழுந்துருவோம். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ எவ்ரி டே வி ஹாவ் டு ரெனியூ அவர் சால்வேஷன். ஸோ இங்கேயும் அதுதான் நாம பார்க்கிறோம். ஸோ கிங்ஸ் ஷால் ரைஸ் அண்ட் பிரின்சஸ். எஸ், 8ஆம் வசனத்துல பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணணும். அதாவது இங்க இருந்து இந்த மெசியானிக் டிக்ளரேஷனை பார்க்கணும். நீ இங்க வந்த பர்பஸ் என்ன? அப்போ கலாத்தியர்ல வாசிக்கிறோம்ல, காலம் நிறைவேறின போது. சோ முன்னாலே ஒரு தடவை கூட சொல்லியிருக்கேன், கிறிஸ்டியன் லைஃப் has got lot of principles and one of the principle is time. It is time bound. கடைசி காலம், ஒரு நிமிஷம், ரட்சணிய நாள், அனுக்கிரக காலம், இப்படி காலத்தோடே நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இணைந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அப்ப ஏற்ற வேளையில அப்படின்லாம் சொல்றோம்ல, இப்ப இது அனுக்கிரக காலத்துல நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அப்ப எதற்காக நீ இந்த உலகத்துக்கு வந்த அப்படின்ற எர்த்லி மினிஸ்ட்ரிய பத்தி, அவர் மெசியாவுடைய எர்த்லி மினிஸ்ட்ரிய பத்தி அவர் இங்கே விளக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது he came to earth to fulfill his prophecy. அவருடைய லைஃபுடைய பர்பஸை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இங்க வந்தார். நம்ம அது இன்னும் பல இடங்களிலே ஏசாயா சொல்வதை பார்ப்போம். குருடரின் கண்ணை திறக்கவும், செவிடரின் காதுகள் திறக்கப்படவும், கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படவும், அந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே நிலைமையை அதை ஃபுல்ஃபில் பண்ணதான் அவர் வந்தார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதை எப்படி செய்து முடித்தாருன்னா, இதெல்லாம் உலக வாழ்க்கையில் அவர் செய்து கடைசியுடைய கிளைமேக்ஸ் தான் சிலுவை மரணம். என்னெல்லாம் அவர் செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தன்னுடைய உடன்படிக்கை, தன்னுடைய உறவை அவர் உறுதிப்படுத்துவார். இரண்டாவதாக அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார். கட்டுண்டவர்கள்னு சொன்னா ஜெயிலில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்ல. ஒருவேளை ஜெயில் மாதிரி என்ன சிறையிருப்பு, அல்லது அவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்புகள், அல்லது உறவில சிறையிருப்புகள், இப்படி நிறைய சிறையிருப்புகள் உண்டு. எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாதபடி சிறையிருப்புகள், எண்ணத்திலேயே சிறையிருப்புகள், எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாத சிறையிருப்புகள், குடும்பத்துக்குள்ளாகவே 4 பேர் இருக்கலாம், ஆனா ஒருத்தர் அவங்க ஸ்டில் they feel that they are lonely, they are bound, they are limited, they do not have the freedom. அந்த மாதிரி அப்படிப்பட்ட எல்லா பாண்டேஜஸையும், எல்லா சிறையிருப்புகளையும் விடுதலையாக்குகிற ஆண்டவர். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். சோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் இருக்கக்கூடாது. அநேக சிறையிருப்புகளை தாங்களே உண்டாக்கி கொள்கிறார்கள். நீங்க சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா, எமோஷனலா பாத்தீங்கன்னா, சோசியலா பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ஃபுல் நேச்சர் என்ன செய்யும்னா, அந்த ஹியூமன் பிரெயின் வில் பைண்ட் அஸ். அந்த பாண்டேஜுக்குள்ள நம்மை நாமே மாட்டிக்கொள்ளுகிற, நம்மை நாமே சிறைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொள்வோம். அது தவறு. அது கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கவே கூடாது. யூ ஹாவ் த லிபர்ட்டி, யூ ஹாவ் த ஃப்ரீடம், you have Christ in you and you have Christ for you. So there is no need for you to be in that bondage. அது நீ படிச்சிருக்கணும்னு இல்லை, பணக்காரனா இருக்கணும்னு இல்லை, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், நல்ல ஜாதியில இருக்கணும், நல்ல குடும்பத்துல இருக்கணும், இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நீ கிறிஸ்தவனா இருப்பதினால் உனக்கு அந்த விடுதலை உண்டு. அது கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். அதை கொடுக்கவே இந்த மேசியா உலகத்தில் வந்தார். இரண்டாவதாக நாம பார்க்கிறது சிலருக்கு இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ், அது மாதிரியான பிரச்சனைகள் உண்டு. இந்த உலக வாழ்க்கையில
அநேகருடைய வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் இவர்களுடைய பாவ நிலைமைகளிலும் இவர்கள் கட்டுண்டவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலிருந்து விடுதலையை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும் லேகியோன் எல்லாம் எப்படி அவர் விடுவித்தார் என்று சொல்லி நாம பார்க்கணும். அடுத்ததா இந்த வியாதியில கட்டுண்டவர்கள், இந்த கூனி 18 வருஷமா அந்த கூனியா இருந்த ஸ்திரீய அவர் விடுவித்தாரு. 12 வருஷமா போராடிட்டு இருந்த ஒரு பெண்ணுடைய பிரச்சனைய அவர் விடுவித்தாரு. அவர் ஒண்ணும் செய்யல, அந்த அம்மாவே துணிஞ்சு போய் அந்த ஓரத்தை தொட்டது. So she believed that there is power all over his body. Himself, his presence is enough to clean me. His presence is enough to heal. அந்த விசுவாசம் தான். உண்மையாவே அந்த துணி ஓரத்துல பவர் இருந்துச்சா தெரியாது. அதை நாம இப்படி விளக்கி சொல்ல முடியாது, கெமிஸ்ட்ரியில காமிக்க முடியாது. பட் த ஃபெய்த் இன் தட் லேடி, அவன் நம்பினான் அது என்னை சுகப்படுத்தும். எத்தனை 12 வருஷம் போராடி இருக்கிற வியாதியில அதுக்கான எத்தனை மருந்துகளை சாப்பிட்டிருப்பா, எவ்வளவு சிகிச்சைகளை பெற்றிருப்பா. ஆனா அந்த விசுவாசம், அவரை பார்த்த உடனே அந்த விசுவாசம், எத்தனையோ வருஷமா குருடா இருந்த அந்த பர்திமேயு, அவன் அவரை பார்த்த உடனே இவர் தான் என்னை சுகப்படுத்த முடியும், வேற யாரும் சுகப்படுத்த முடியாது, நீ எனக்கு இறங்குன்னு எத்தனை பேர் தட்டுனால கதறாரு. சோ அந்த விசுவாசம் நமக்கு வேணும், அந்த அறிவும் நமக்கு வேணும். கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்கு மிக மிக அவசியம். கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னார் என்று அறிந்து நாம் ஜெபிக்கணும், இன்னார் என்று அறிந்து நாம் விசுவாசிக்கணும். அப்ப நமக்கு ஜெயம் உண்டு. அடுத்ததா இவர்கிட்ட பாக்குறது, பாதாளத்தில் இருந்தவர்களை கூட, அதாவது இவருக்கு முன்பாக இருந்த விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் இருந்தாங்க, அவர்களையும் சென்று விடுவித்தார். இது நாம பேதுருலையும் அவர் குறிப்பிடுகிறார், அவர் நிருபத்துல. எபேசியர், பவுலும் எபேசியர்ல குறிப்பிடுகிறார். கடைசியா நம்ம எல்லாரையும் இந்த பாவம் என்கிற கட்டுகளில் இருந்தோம், நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு கட்டுகளில் இருந்தோம், இஸ்ரவேல் யூதர்களை நியாயப்பிரமாணத்தில் இருந்தோம், உலக ஜென்டைல் புறஜாதிகளை பாவம் என்கிற கட்டிலிருந்தும் அவர் விடுவிக்கிறார். இதை நாம, அவங்க நியாயப்பிரமாணம்னு சொல்லிட்டே பாவம் செய்யறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும்னு நினைச்சு நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களாய் பாவம் செய்கிறார்கள். நமக்கு நியாயப்பிரமாணம் பொருந்தாவிட்டாலும் நாம பாவத்தில் இருக்கிறதுனால நாம பாவம் செய்கிறோம். இது எல்லாவற்றையும் அவர் நம்மை விடுவிக்கிறார். அப்படி விடுவித்த இந்த ஜனங்களை எங்க கூட்டிட்டு போறாரு? அந்த அவருடைய பரிசுத்த நகரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க என்ன இருக்கிறது? பசி இல்லை, தாகம் இல்லை, உஷ்ணம் இல்லை, வெயில் இல்லை. அவர் அவர்களை நடத்தி நீரூற்றுகிற இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். There will be all sufficiency, எல்லா சஃபிஷியன்ஸ். இங்கே நாம இதுக்கு எங்கேயோ அவர் கூட்டிட்டு போகணும்னு இல்லை, இதையே நாம் இங்கே அனுபவிக்க முடியும், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய கிளிம்ஸ நாம இங்க பெற்று கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நம்முடைய அப்படியே கொஞ்சம் அகலமா போகணும், தேசத்துக்கு போகணும், மற்ற நாடுகளுக்கு போகணும், அப்படியே உலகத்து அளவுக்கு போனா ஹவு மச் ஆர் வி பிளஸ்ட்னு அப்பதான் நமக்கு தெரியும். காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம் போவோம். இந்த கான்ஃபரன்சஸ்க்கெல்லாம் போகும்போது எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாவே people from the other states, we find them so pathetic. அவங்களுக்கு நிறைய வசதிகள் இல்லை. அவங்களுடைய இடங்களே, அவங்களுடைய நேச்சரே, அவங்களுடைய என்வாயன்மெண்டே இஸ் நாட் so blessed. But we are so blessed. நமக்கு ஆனா இதுலயே நம்ம நிறைய குறை சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா இதுவே நமக்கு அவர் அவ்வளவு அருமையாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவங்களை பார்க்கும்போதுதான் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்மால புரிந்து கொள்ள. சோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறவர்களாகிய நாம் அடுத்ததான் நம்ம படிப்பு, நம்முடைய ஞானம், நமக்கு இருக்கிற அந்த
கல்விக்கு ஏதுவான வசதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடத்துவதற்காக எங்கிருந்தெல்லாம் மக்கள் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாம் எப்படி அவங்கள தியாகம் பண்ணி நமக்காக செய்தாங்க. Unless God has not allowed this, will it happen? It will not happen. Why it has not happened in such places? Because God hasn't allowed over there. God allowed it here. And we were receptive. அதை ஏற்றுக்கொண்டோம். அது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணல. அதனால இன்னும் இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கொடுத்தார். அப்படி அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய். So God will bless us and God will lead us to still waters, to green pastures. நம்ம அந்த விதமாய் நம்மை நடத்தி செல்வாருங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸைல்ல இருந்தாங்க இல்லையா. இப்போவும் ஏசாயா எக்ஸைலுக்கு முந்தின தீர்க்கதரிசி. அப்போ உடனே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அது இமீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட். இத வாசித்தது போல. இரண்டாவதாக அந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும்னு சொன்னா, நியர் ஃபியூச்சர், இன்னும் ஒரு 100-200 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சிறையிருப்புக்கு போவாங்க. அந்த சிறையிருப்புல அவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அந்த சிறையிருப்புல இருந்தா கூட அவங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல அவர்களை வழி நடத்துவார். அங்கிருந்து அவர்களை அழைத்து வரும்போதும் அவர்களை சரியா இப்படி நடத்தி வருவார். கோரேஸ் ராஜாவை எழுப்பினாரு, நெகேமியாவை, செருபாபயல, எஸ்ராவை, இவங்களையெல்லாம் கொண்டு இங்க கூட்டிட்டு வந்தார். சோ அப்படி அவர் செய்வார். நீரூற்றுகள் இடத்துல திரும்பி கொண்டு வருவார். இது நியர் ஃபியூச்சர். டிஸ்டன்ட் ஃபியூச்சர் என்ன? நமக்கு அப்படி அது பொருந்தும். நம்முடைய இந்த நிலைமைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து நமக்கு இட்டர்னிட்டி, அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துல பங்கு. அதுதான் அங்க சொல்லு. இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசன ஒவ்வொரு பேசேஜையுமே நம்ம இந்த 3 கோணத்திலையும் பார்க்கணும். அப்ப இங்க நம்ம 11-12 அவர் என்ன சொல்றாரு? இது எக்ஸாக்ட்லி எக்ஸைல்ல இருந்து திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை. அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது அவர்களுக்கு வழியெல்லாம் எப்படி இருக்கும்? இத்தனை நாள் போகாத வழிகள் பயங்கரமா இருக்கும், மலைகள் இருக்கும், பாதைகள் பள்ளமா இருக்கும், மேடும் பள்ளமா இருக்கும். ஆனா அவர் என்ன செய்யறாரு? மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன், பாதைகள்லாம் உயர்த்தப்படும். கீழே இருக்கா, ரொம்ப பள்ளமா இருக்கா, அதையெல்லாம் மேடாக்குவேன். அவங்க தூரத்திலிருந்து வர்றாங்க. எங்கிருந்து வராங்க? தூரத்திலிருந்து வராங்க, மேற்குல இருந்து வராங்க, வடக்குல இருந்து வராங்க. இன்னும் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு, சீனியும் தேசத்திலிருந்து வருவார்கள். இதுவும் டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதாவது ஆக்சுவலா எக்ஸைல் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட்டும். ஏன்னா சீனியின் தேசம்னு சொல்லும்போது சைனான்னு சொல்றாங்க. அப்போ எல்லா தேசத்திலிருந்தும் God will gather his people. At a time his people will be gathered from all nations. When the last trumpet is blown, he will gather all his people and take them with him. இதான் நம்ம நம்புகிற விசுவாசம். அப்போ ஆல் இஸ் பீப்புள்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சிலரு. நம்ம டைம் ஜோன் அப்படிதான் இருக்கு இல்லையா. ஒரு பக்கத்துல இன்னைக்கு இப்ப இந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, நாம இங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு பக்கத்துல அந்த பக்கம் போனா அப்பதான் எந்திரிச்சிருக்காங்க. ஸோ வாட் எவர் மேபி த டைம், வாட் எவர் மேபி வாட் தே ஆர் டூயிங், God will gather from all east, west, north, எல்லா பக்கத்துல இருந்தும் அழைத்து அப்படியா அடுத்து செல்வாருங்கிறது தான் அங்க இருக்கிற அர்த்தம். அதுக்கு முந்தின வருஷத்துல மலைகள் பள்ளங்கள்லாம் இருக்குல்ல. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு மலையாட்டம் இருக்கு இல்லையா. மலையை தகர்ந்து போன்னு சொல்லலாம், விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா நடக்குங்கிறாரு. ஆனா நமக்கு அந்த அளவு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே இந்த மலையில மாற்றும், எனக்கு வழியை உண்டு பண்ணும், எனக்கு வழியை உண்டு பண்ணும், இந்த மலையை அகற்றும். ஒரு ஜபத்தை எப்பவும் சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்ல. இவர் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு போனா எப்பவும் அந்த பக்கம் கடந்து போக முடியாதபடி ஒரு பாறை இருக்கு.
அதனால இவரால சுத்தி போக முடியல. சுத்தி போனா அந்த கரண்ட் அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். சோ இவர் வந்து அந்த பாறையை தூக்கோ சுவாமி, பாறையை தூக்கோ சுவாமின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் இவர் ஆண்டவர்கிட்டயே கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இத்தனை கேட்கிறேன், நீங்க எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னப்போ, நீ இதை ஜெபிக்கிறதே நிறுத்துப்பா, நான் உனக்கு செய்யறேங்கிறாரு. இவருக்கு என்னடா நான் இப்படி ஜெபிக்க வேண்டாம்னு சொல்றாரேன்னு யோசிச்சு அன்னைக்கு ஜெபிக்காமே இருந்தாரு. காலையில பார்த்தா அந்த பாறையே காணோம். ஓ, இதுக்குதான் சாமி என்ன ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னாரோன்ட்டு போட்டை தூக்கிட்டு அடுத்த பக்கம் போயிட்டாரு. அடுத்த பக்கம் போன உடனே அங்கிருந்து திரும்பி பார்த்தா பாறை அங்கேயே நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் போறதுக்காக தண்ணி லெவல்ல மேல ஏத்தினாரு. அவர் கடந்து போன உடனே அந்த தண்ணி லெவல கீழே இறக்கி நான் செஞ்சதை பாருன்னு சொல்லி திரும்ப அந்த பாறையை காண்பிக்கிறார். சோ நாம பல சமயங்கள்ல கர்த்தருக்கு வழிகளை உண்டு பண்ணிட்டு இருப்போம். இப்படி எனக்கு செஞ்சு கொடுங்க சுவாமி, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எப்படி பண்ணி கொடுங்க, இந்த மலையை எப்படி மாத்துங்கன்னு. அது எதுவா இருந்தாலும் கர்த்தரால மாற்ற முடியும். அப்படின்னு நம்ம நம்பி ஆண்டவரே எனக்கு இதை செய்த, எனக்கு இந்த பிரச்சனைய மாத்தி கொடுங்கன்னு கேட்டா கர்த்தர் செய்து தருவார். இப்படி மாத்தி கொடுங்க சுவாமின்னு கேட்டா அவர் சொல்ல, நீ நிறுத்து, நானே செய்யறேன்னு. ஸோ அது மாதிரி நாம வந்து we have to be very careful in what we pray also, how we pray also. அதுதான் இங்கேயும் நாம பார்க்கிறோம். அப்புறம் என்ன எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் அதை அவர் வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஃபெயிலியர் இருக்கா, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா, ஒரு சோதனை வருதா, இதெல்லாம் அவற்றுக்கும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது ஏற்ற வேளையில அவருடைய டைம்ல அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அவர் என்ன செய்வார்னா அதையே பாதையா மாற்றி கொடுத்துருவோம். We will climb the mountain and we will travel through the mountain and we will go to the blessed land. அதுக்கு தான் அவர் 13ஆம் வருஷத்துல என்ன பார்க்கிறோம்னா, அவர் வந்து இப்போ இன்னொரு அவருடைய நேச்சரா நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை பார்க்கறது, அவர் நியாய தீர்ப்பானாலும் சரி, அவர் செய்கிற பெரிய ஆசீர்வாத நன்மைகளானாலும் சரி, அதற்கு சாட்சியாக அவருடைய படைப்புகளை அழைத்து அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நிறைய சமயத்துல வானங்களே நீங்க சொல்லுங்க, நான் செய்தது சரிதானா, நான் இப்படி யாரையாவது நீங்க நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன்ல, இவ்வளவு பெரிய ஆறுதல் செய்திருக்கேன்ல, ஆகவே நீங்க எல்லாரும் என்னோடு சேர்ந்து என் ஜனங்களோடு சேர்ந்து மகிழுங்கள், துதியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கம்பீரித்து பாடுங்கள், களிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். அவர் செய்கிற காரியம் நமக்கு தான் ரொம்ப, இட்ஸ் a very pathetic thing. மனுஷராகிய நமக்கு அவர் செய்கிற அவ்வளோ பெரிய நன்மைகளை நாம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம், டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். ஆனா அவர் வந்து தன்னுடைய கிரியேஷனுக்கே அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறதாக அவர் அங்க சொல்றாரு. ஆனா இவங்க நம்ம மனுஷர் அதை ரெசிபியன்ஸ், நாம தான் ரெசிபியன்ஸ். ஆனா நாம we take it very light. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அவர் இவ்வளவு தூரம் செஞ்சு அவர் மேல இரக்கமா இருக்கிறாருலாம் சொல்லி செய்யறப்போ அடுத்த வசனத்திலேயே நாம பாக்குறோம், சியோனே அப்படின்னா எருசலேம் ஜனங்கள், யூத ஜனங்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். ஜாயனை வந்து எப்பவுமே ஒரு பெண் பாலதான் சொல்லுவாங்க, as a lady, it is personalized as a lady. அப்போ இங்க நாம பாக்குறோம், கர்த்தர் என்னை கைவிட்டார். இந்த மாதிரி சுலபமா நாமும் கூட சொல்லிடுறோம். எல்லா நன்மையும் பெற்று அவ்வளவு அற்புதமாய் காரியங்களை செய்திருக்கும் போது ஏதோ ஒன்றில் நமக்கு குறை இருந்தா கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என் நினைவா இல்லை, இப்படின்னு நம்ம அதிகமா சொல்றத பாக்குறோம். அது அவ்வளவு வேதனை அவருக்கு கொடுக்கு. அவர் வந்து, ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு அவர் சொல்றாரு.
ஆனா நாம சுலபமா அவரை நம்ம மறந்துட்டாருன்னு சொல்லுவோம். அதுக்காகவே அவர் இந்த இடத்துல ஒரு தாயை போல, அதாவது எப்படி ஏல்ஷடாய் என்கிற நாமம் கொண்ட கர்த்தர் தகப்பனும் தாயுமா இருக்கிறவர், இந்த இடத்துலயும் நாம பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் கூட உன்னை மறந்துட்டா கூட நான் உன்னை, எக்ஸ்ட்ரீம் உலகத்துல ஒரு அன்புக்கு ஒரு அடையாளம்னா தாயின் அன்புன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தாயே குழந்தைய மறந்துட்டா கூட நான் உன்னை, அதனாலதான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஒரு உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர், அந்த நெயில் பியர்ஸ்ட் ஹேண்ட்ஸ், அவர் கையின் பார்த்தாலே நமக்கு இன்றைய நாட்கள்ல நாம் நினைவு கூறக்கூடிய காரியம் என்ன? அவருடைய ஆணி பாய்ந்த கைகள், பாருங்க. அதுல நம்ம அவர் என்ன செஞ்சிருக்காராம்? வரைஞ்சு வச்சிருக்காராம். நம்ம எவ்வளவு கோடி கோடி ஜனங்கள் இல்லையா? நம்ம ஒவ்வொருவருடைய லைஃப் காரியங்களும் அவருடைய கையிலே இருக்கிறது. ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் நம்ம லைஃப் இல்லையா? சோ ப்ரெஷியஸ் இன் எஸ் சைட். அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் தன் கையிலேயே வரைஞ்சு வச்சிருக்காரு. அவருடைய பார்த்தா போதும் எல்லாவற்றையும். நம்ம பிள்ளைங்க காப்பி அடிக்கிறதுக்கு இப்படி கைய பார்ப்பாங்க இல்ல, நிறைய பேர் இங்க எழுதி வச்சிருப்பாங்க, அவரை இப்படி பார்ப்பாங்க. ஆனா அவர் தன் கையில நம்மை வரைஞ்சு வைத்திருக்கிறார். இதை நம்ப முடியுமா? இது நடக்குமா? ஏன் முடியாது? இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற கண்டுபிடிப்புகள்ல இத்தனோண்டு சிப்ல அவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுது இல்ல? இப்ப இங்க ஏன் அவரால் முடியாது? இது அவர்களுக்கு யூதர்களுக்குள்ள ஒரு பழக்கம். இந்த மாதிரி கையில என்கிரேவ் பண்ணி வைக்கிறது பழக்கம். என்னத்தை என்கிரேவ் பண்ணி வைப்பாங்களாம்? யாத்ராகம புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, பாசோவர் சமயத்துல ஒவ்வொரு தடவையும் என்ன செய்வாங்களா, அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர் எப்படி நடத்தி கொண்டாருங்கிற கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் எழுதி வைத்துக் கொள்வார்களாம். எழுதி வைக்கணுமா ஒவ்வொரு பஸ்கா பண்டிகை அப்போ. ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் துணிகளில் எல்லாம் கூட அதை ஞாபகப்படுத்தி கொள்வார்களாம். இந்த நம்ம குஞ்சோன்னு எல்லாம் வச்சிருக்கோம் நம்ம சாரீஸ்ல, அந்த டசல்ஸ், அதுல எல்லாம் கூட, அதெல்லாம் கூட என்னாச்சு, இந்த மாதிரி ஞாபகத்தை கொண்டு வருகிற காரியங்களாய் அவர் வைத்திருப்பார்களாம். அதுல எல்லாம் இப்ப நாம பழைய காலத்துல அம்மா, அம்மாச்சி, பாட்டிகள் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இதுக்குள்ள ஒரு ஏதாவது முக்கியமான காரியம்னா ஒரு சாரிய ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முடிச்சு வந்தோன்னா, ஓ இது ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதை செய்வாங்க இல்ல. அந்த மாதிரி இவர்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு, வசனங்களுக்கு அப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்க. யூதர்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு. அதனால ஆண்டவர், அதனாலதான் அவர் சொல்றாரு தன் கையிலே வரைந்து வைத்திருக்கிறாரு. நமக்கு புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது நல்லா தெரியும். அது அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள், அதிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அதுக்குதான் தோமாவை வந்து பாரு, கைய போட்டு பாரு அப்படின்னு சொல்றான். அப்போ எவ்வளவு பெரிய அன்பு, கர்த்தருடைய அன்பு, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஸ்ட்ரென்த்து, நம்முடைய செழிப்பு, நம்முடைய ஞானம், நமக்கு தேவையான அனைத்தையும் இந்த உள்ளங்கையிலே அவர் வைத்திருக்கிறார். அந்த உள்ளங்கையில அவர் வைத்திருக்கிறாருன்றத மறக்கிறதற்கு அவர் ஒன்றும் அநீதியுள்ள தேவன் அல்ல. எபிரேயர் 6:10 நம்ம அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? அவர் இவைகளையெல்லாம், நீ செய்த காரியங்களை எல்லாம் அவர் மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர், நாம் செய்வதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறவர். சோ செய்த காரியங்களையோ கர்த்தர் நமக்கு செய்த நீதியையோ நாம் மறப்போமானால் அது நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு பாவம் சுமத்தப்பட்டது. ஏன்னு சொன்னா, நடத்தி வந்த தேவனை அவர்கள் மறந்தார்கள். ஆனா நாம அப்படிதான், நாம மறந்துடுறோம். ஆனா நாம என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார். கர்த்தர் அநீதியுள்ள தேவனே அல்ல, அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனுபுத்திரன் இல்லைங்கிறது போல
நம்மை மறக்கிறதற்கும் அவர் மனிதன் அல்ல, அவர் உண்மையுள்ள கர்த்தர். அவர் நம் நினைவாகவே இருப்பார். அவர் நம்மை மறவாத தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த 19, 20ஆம் வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலியடங்களும் உன் நிர்மூலமான தேசமும் இனி குடிகளின் திரளினாலே, அதாவது இந்த ஜனங்கள் பிடிபட்டு போன பிறகு முற்றுகையிட்டு பாபிலோன் ராஜா இந்த எருசலேமையை முழுமையா அழித்த பிறகு அங்க எப்படி இருந்துச்சா, பாழான தேசமா இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆக போகுதுன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் அங்கிருந்து திரும்பி வரும்போது அவங்க வழிகளையெல்லாம் சரிப்படுத்தி அவரை வழி நடத்தி கூட்டிட்டு வர்றாருல்ல, இங்க அவர்களுடைய அந்த முழு தேசத்தையும் அவர்கள் நிரப்புவார்கள். குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். அந்த மாதிரி ஹைலி பாப்புலேட்டடா அந்த இடம் மாறிடும் அப்படின்னு நாம பார்க்கணும். ஹவு திஸ் people would be blessed. All the blessings will be in abundance. They will be restored. They will multiply. They will bring lot of blessings. So அந்த இடமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக, எல்லாம் பெரிதாக்கப்பட்ட நிறைவான ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இது என்னன்னா, எசேக்கியேல் 36:10-11 வசனத்தை அவர் அங்கே நிறைவேற்றுகிறார். மனுஷன் பெருகுவான், மிருகங்கள் பெருகும், எல்லாமே பழையதா இடிந்து போன கட்டிடங்கள்லாம் திரும்ப கட்டப்படும். அந்த எருசலேம் திரும்ப கட்டப்படும். அங்க ஜனங்கள் திரளாயிருப்பார்கள். திரும்பவும் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய் மாறும். அந்த எக்ஸைல் அப்போ அவங்க அங்க சிறைப்பட்டு போனப்போ எருசலேம்ல குடியே இல்லாம எல்லாம் பாழான நிலமா இருந்தத இப்ப திரும்ப அவர் செய்வார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த 20ஆம் வசனத்தோடயே நாம நிறுத்தி கொள்வோம். 21 நாம அடுத்த இன்னொரு 4-5 வசனம் தான், அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்தை சேர்த்து பார்ப்போம். ஸோ ஏன்னா இது எல்லாம் கேள்விகளா இருக்கிறதுனால இது இன்னொரு ஆஸ்பெக்ட். அதனால நம்ம இதை அடுத்த வாரம் பார்த்தேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தன் ஜனங்களை ஆறுதல் படுத்துவதில், அவர்களை தைரியப்படுத்துவதில், அவர்கள் தங்க பாவங்களை எல்லாம் எண்ணாம கர்த்தரையே குற்றப்படுத்துகிற பெரிய பாவத்தை செய்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் மேல் இரக்கமாயிருந்து, எப்படியாவது அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா, இந்த ஜனங்கள் எப்படியாவது தன்னிடம் திரும்பி தான் வைத்திருக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இதற்காகவே அவர் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இதை மறுபடியுமா இங்கே விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். So yes, ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. இந்த வசனங்களின் மூலமாக எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு அன்பு மக்கள் எங்கள் மேல் இருந்தால் நாங்கள் ஒரு மாதிரி வசனத்துக்கு சென்சிட்டிவா இல்லைனாலும் ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளசன்சியோட இருந்தா கூட, வசனத்தை குறித்த ஒரு வைராக்கியமோ ஒரு தீவிரமோ இல்லாதவர்களா இருந்தாலும் கூட எங்களையும் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துவதிலும், நாங்கள் துணிகரமாய் சொல்லுகிற, செய்கிற, பதறி பேசுகிற காரியங்கள் எல்லாம் கூட, அவிசுவாசத்தோடு பேசுகிற காரியங்களிலும் கூட எங்களை மன்னிக்கிறவராய், ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவராய், இப்படியெல்லாம் வசனங்களை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனே உங்களை துதிக்கிறோம். நீர் இதையெல்லாம் சொன்னதை செய்கிற நீதியுள்ள தேவன் சுவாமி. ஏதோ ஒன்ன சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கட்சிக்காரர்களை போல அறிக்கை ஒன்று வாழ்க்கை வேறுங்கிற மாதிரி இல்லாதபடி, ஆண்டவரே நீர்
செய்வதை தான் சொல்லுகிறீர் சுவாமி. நீர் அவ்வளவு நீதியுள்ள தேவன், உம்மிடத்துல அநீதி இல்லை. ஆனா எங்களிடத்தில் இருக்கிற இந்த பாவ நிலைமையிலும் எங்களை மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய நீதியை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களையும் நினைவு கூறுகிறீர் சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்வதையும் நினைவாய் இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். கிஞ்சித்தேனும் தகுதி இல்லை சுவாமி, ஆனா நீர் எங்களை இவ்வளவாய் நினைத்து பார்த்து எல்லாவற்றையும் செய்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் வர முடியாம இருக்கிற ரீடா, விமலா, ஆண்டவரே இன்னும் அந்த சிஸ்டர் வயலட், அவங்க எல்லாம் உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் தாங்க. என்ன சூழ்நிலைன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா நீர் கிருபையா இறங்கி நல்ல சூழ்நிலைகளை கட்டளையிட்டு நல்ல சுகத்தை தந்து சித்தமானால் அடுத்த வாரத்துல ஆண்டவரே நாங்கள் கூடி வர எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்கள் வார்த்தையை கனப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை விசுவாசித்து அதை தியானிக்கும்படி வந்து விட்டு கொடுத்து வந்திருக்கிறாங்க. எத்தனையோ முக்கிய வேலைகள் இருக்கலாம், அதையெல்லாம் விட்டு கொடுத்து வந்திருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்னும் மென்மேலும் அவர்களுடைய தேவைகள், அவர்கள் கேட்கிற காரியங்களை நிறைவேற்றித்தாரோ அவர்களையும் கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். நாங்க தான் பார்த்துக்கோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you everyone. God bless you all. Good night. Good night. Thanks for coming.